பொங்கலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சிலர் வரப்போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதான் இப்போ சொல்ல போறேன். ஹாப்பி நியூ இயர். எங்க செஃப்ஸ் கிட்ட பிரச்சனை வேணா போயிரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப்ஸ் தீனா மற்றும் வித்யா அவர்கள். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. எப்பயுமே உங்களை அந்த செஃப் காஸ்டியூம்லேயே தான் நாங்க பாக்குறோம். உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டு கிட்ட வந்து நான் ரெடி ஆயிடுச்சா மேம் சாப்பாடு, ரெடி ஆயிடுச்சா சார் சாப்பாடு அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணோம் தெரியுமா. அதுதான் இப்பயும் கேட்க தோணுது. ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க. ஸோ வெல்கம் டு அவர் செட். தேங்க்யூ மனோஜ். ரியலி உங்களோட காஸ்டியூம் வெரி குட். இன்னைக்கு வந்து நீங்க ரெண்டு பேர் இல்லாம நீங்க சோதிக்கிறதுக்காக சில எலிகளை நாங்க கூட்டு வரோம். சோதனை எலிகள் கூட சொல்லலாம். எலிகளா? ஆமா. யாருங்க அவங்க? அது வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸ் எல்லாருமே. சோ லெட்ஸ் வெல்கம் அவர் சிங்க பெண்கள் ஜெயா மேக்ஸ் ஆங்கர்ஸ் அவர்கள். வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்க சொல்லணும் அதெல்லாம். என்ட்ரில வேற லெவல்ல சொன்னீங்க. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ நம்ம ஜெயா மேக்ஸோட சிங்க பெண்கள் வந்துட்டாங்க. அடுத்து சிங்க ஆண்கள் வரணும் இல்லையா? சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஜெயா மேக்ஸ் ஆங்கர்ஸ் சிங்க ஆண்கள் அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்லி உங்களை எல்லாம் கூட்டு வந்தாங்க அது சொல்லுங்க. பொங்கல் செய்ய போறீங்க, சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவும் செஃப்லாம் இருக்காங்க. சோ விதவிதமா சமைச்சு போடுவாங்க. நல்லா சாப்பிட்டு போலாம். நாங்களும் சேர்ந்து செய்ய போறோம்னு சொன்னாங்க. ஆனா அது எந்த நம்பிக்கையில சொன்னாங்க? அது சொன்னது வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை செய்ய போறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? 6 பேரும் வந்துட்டாங்க. அவங்கள என்ன பண்ண போறாங்க, அவங்கள நம்ம என்ன பண்ண போறோம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பொங்கல் தான் பண்ண போறோம். ஓகே. ஆனா பொங்கல் வந்து டைரக்டா நம்மளே வந்து செய்யாம அவங்க போய் டைரக்டா ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணி அவங்க என்னென்னலாம் நம்ம பொங்கலுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க டைரக்டா போய் எடுத்துட்டு வந்து செய்ய போறோம். அது எப்படின்னா ஆக்சுவலா வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம விவசாயத்துக்காக முக்கியமா செலிப்ரேட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்க போய் வாங்க போறதுனால அங்கங்க விவசாயம் பண்ற இடத்துக்கு போயிட்டு அங்க அந்த அரிசியை வந்து எப்படி ரெடி பண்றாங்க, நெல்லை வந்து எப்படி அரிசியா ரெடி ஆகுது, வெல்லம் எப்படி வந்து கரும்புல ரெடி ஆகுது, மண்பானை எப்படி ரெடி பண்றாங்க பாக்குறீங்களா? அங்க நாங்க பாக்குறோம். நீங்க போங்க. இங்க இருந்து நாங்க லைவா பாப்போம். நாங்க உங்களுக்கு வந்து 2 ல இருந்து 3 மணி நேரம் டைம் தருவோம். அதுக்குள்ள போயிட்டு பேட்சா பிரிஞ்சிருவீங்க. நீங்க ரெண்டு பேர் தனித்தனியா பிரிஞ்சிருவீங்க. ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் வந்து வெல்லம், ஒருத்தர் வந்து மண்பானை. நீங்க எடுத்து போறீங்க. போயிட்டு தயவு செஞ்சு உங்களை அனுப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வாங்கிட்டு வர போறதா நினைக்கிறாங்கல்ல இவங்க. வாங்கிட்டு வருவாங்க. உண்மையாவே வாங்கிட்டு வர போறாங்க. நான் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா, பார்த்து கரெக்ட்டா வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்க. ஓகே. சோ இன்னைக்கு வந்து செஃப்ஸ் சொல்லிட்டாங்க என்ன பண்ண போறீங்க, உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பி நாங்க வந்து காலி பண்ண போறோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா வந்து அதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செஃப், இவங்க எல்லாரையுமே ஒரு 3 டீமா நம்ம பிரிச்சு விட போறோம். சோடியா. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம அனுப்பி டாஸ்கே பண்ண வைக்க போறோம். உங்கள் பானையில தான் அந்த ட்விஸ்டே இருக்க போகுது. அதுலதான் அந்த பேர் யாரு அப்படின்ற பேரே இருக்க போகுது. அதை போய் நான் இப்ப எடுத்துட்டு வரேன். நீங்க தான் அதை செலக்டே பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ யார் கூட டீம் ஆக போறீங்க அப்படின்றது வந்து இந்த பானைக்குள்ளதான் சார் இருக்கு. நீங்க தான் வந்து அதை எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்ல போறீங்க. நல்ல சீட்டா பார்த்து எடுங்க. நல்ல சீட்டா. கிளி கத்திருச்சு செஃப். ஆமா. ஓகே. இசாஸ் சிவா சிவஸ்ரீ. அடுத்தது ஜீவா அண்ட் சந்தியா. நெக்ஸ்ட் யார் எங்களுக்கே தெரியும். நாங்க 2 பேர் தான். இருந்தாலும் ப்ரொசீஜரா போயிடலாம் செஃப். அவ்வளவுதான். சாம் அண்ட் ரித்தி. ஓகே, சூப்பர். சோ நம்ம தீனா சார் வந்து எந்தெந்த டீம் அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அடுத்த பானையை கொண்டு வரேன். யாருக்கு என்னென்ன டாஸ்க் அப்படின்னு டிசைட் பண்ண போறதே நீங்க தான். சோ எடுத்துட்டு வந்துறேன் மேடம். ஓகே. இந்த பானைக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து தீர்மானிக்க போகுது. அது மேம் கையில தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஜாஸ் மற்றும் சிவஸ்ரீ அந்த ஜோடிக்கு வந்து என்ன டாஸ்க் அப்படின்றத வந்து எடுத்து பாத்துடலாம் மேம். ஓகே ப்ளீஸ். டீம் 1 இது நல்ல செங்கல், பாறாங்கல் அந்த மாதிரி தான் கொடுங்க. கஷ்டமா. அதே மாதிரி தான் வந்திருக்கு. வெல்லம் எங்க வீட்ல ஏமாத்திடுவாங்க. வெல்லம் வந்திருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு பின்னணியில நிறைய விஷயம் இருக்கும். வெயிட் பண்ணி என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க ரெடி தான். எல்லாத்துக்குமே ரெடி தான். சரி, ஓகே. அடுத்து வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா மற்றும் சந்தியாக்கு வந்து என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்துடலாம். ஜீவா சந்தியாக்கு பானை. ஓகே, அடுத்தது பாத்துடலாமா செஃப்? ரித்தி மற்றும் சாம். 3வது டைமுக்கு பச்சரிசி. அப்படின்னா நீங்க பாருங்க, நாங்க அரிசி எடுத்து வந்தாதான் பொங்கலே செய்ய முடியும். அது எப்படி? நாங்க வெல்லம் எடுத்துட்டு வந்தாதான் உங்களால டேஸ்டியா செய்ய முடியும். சரி, நீங்க சொல்லுங்க செஃப். பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவோம், நம்பிக்கிறேன். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தவங்கள அனுப்பி விடுங்க. சரி, ஓகே. நீங்க போயிட்டு நாங்க சொன்ன மாதிரி அந்த பச்சரிசி, வெல்லம், பானை இந்த 3 இருந்தா பண்ண முடியும்.
அங்க போங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் இங்கேயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்ல, நீங்க ப்ரிப்பேர் ஆகி போயிடுவீங்க, நேரா ஸ்பாட்டுக்கு போங்க. ஓகே செஃப். ஆனா Okay, chef. நாங்க கொடுக்கப்பட்ட 2 மணி நேரம் டைம், 2 to 3 மணி நேரம் டைம், அதுக்குள்ள எல்லா பொருளும் எடுத்து வந்துடும். ஓகே, ஸோ நம்மளோட ஆங்கர்ஸ் எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்காக போயிட்டாங்க செஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஃபீல்டு ஒர்க்குன்னு நம்ம அமுச்சு வச்சிருக்கோம், நீங்க தான் போய் எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆமா. ஸோ அவங்க வந்து நம்ம ஆளுங்கலாம் கொஞ்சம் கேடி. ஸோ அதனால போயிட்டு ஏதாவது கடையில வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? ஃபீல்டு ஒர்க் போனாங்களா இல்லையா எப்படி நமக்கு தெரியும்? இப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்லி அப்பயே யோசிச்சோம் நாங்க, இது திருட்டுத்தனமா வேற என்ன பண்ணிட்டு வந்தா என்ன பண்றது. ஸோ அப்போ வந்து நீங்க எல்லாம் வெளியே கிளம்புங்க எல்லாரையும் அமுச்சிட்டு, அதுக்கப்புறம் டிவி ஒன்று செட் பண்ணிட்டு, அங்க ஒரு லைவா ஒரு கேமரா பின்னாடி வச்சிருக்கோம் முன்னாடி. சூப்பர் செஃப். அதான் என்ன பண்றான்னு தெரியணும் நம்மளுக்கு, ஆமா, கண்டிப்பா ஏமாத்தக்கூடாதுல்ல, அதான் விஷயம். கண்டிப்பா அதை பண்ணக்கூடிய ஆளுங்க தான் கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஓகே செஃப், அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாத்துடலாமா அப்போ? செஃப் நீங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, அந்த டாஸ்க் இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வர சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் இந்த ப்ராசஸே பல மணி நேரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்தாச்சு, கரும்பு வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சூப்பரா வெல்லம் எடுத்துட்டு வரேன். ஒரு வீராப்புல கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு தான் நாங்க இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, ஏகப்பட்ட வீராப்பு நீங்க விட்டுருக்கீங்க. 10 நிமிஷத்துலயே வாங்கிட்டு வந்துரும். வரலாம். ஓகே செஃப், ஃபிஜாஸ் மற்றும் சிவஸ்ரீ அவங்க வந்து என்ன பாடுபட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்துறோம். அடுத்து யாரு உங்களுக்கு நீங்க சொல்லுங்க மேம். அரிசி எடுக்க போனாங்களே ரித்தியும் சாம என்ன பண்றாங்கன்னு பாத்துறோம் மேம். அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொழுப்பு அதிகமா இருந்தது, பாத்துறோம். ஓகே, நம்ம ஒரு பொங்கல்ல நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க் வேற லெவல் டாஸ்க். நம்ம அரிசி எடுக்கணும், அதுதான் மெயின் டாஸ்க். ஆமா உண்மை. என்ன அதுல என்ன பண்ண போறோம்? ஆனா இதுல ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு கொடுத்திருக்க டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழங்காலத்து முறை. நம்மளே கையில வந்து நெல் அந்த கருதை எடுத்து ஐயோ பெரிய டாஸ்க். நம்மளே அடிச்சு நம்மளே வந்து அதை அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் சமைக்கணும். ஆமா, உண்மையாலுமே அது வந்து ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமானது. நமக்கு இது வேணுமா? வேணும், பண்ணி தான் ஆகணும், நம்ம ஜெயிச்சு தான் சரி, ஆகணும். போலாம். ஓகே வாங்க போலாம். அப்படி போக கூடாது, இப்படி போலாம் வாங்க. நான் மீனாட்சேகா, எப்படி இருக்கீங்க? அறுவடைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நாங்களே வந்து கையால அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அறுவடை பத்தி சுத்தமா தெரியாது. ஆனா நாங்க தான் ஜெயிக்கணும், நீங்க தான் எங்களுக்கு சொல்லி ஆமா, தரணும். எங்களுக்கு அறுவடை சொல்லிட்டாங்களே. அறுவடை பண்ணும்போது முதல்ல தை மாசம் தான் நாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அறுவடை செய்வோம். சூப்பர்க்கா. சாமி கும்பிட்டு தான் நாங்க அந்த வேலையை செய்வோம். சரி, சாமி கும்பிடுவோமா? ஓகே சாமி, நாங்க நல்லபடியா பொங்க வச்சிரணும் சாமி, நல்லபடியா நாங்க தான் செஞ்சிரணும். இந்த டாஸ்க்ல நாங்க தான் வின் பண்ணணும் சாமி. சரிக்கா, ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிரோமாக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. ஆமா, இப்போ எங்களை வந்து அறுவடை பண்ண சொல்லிட்டாங்க. எப்படின்னா பண்ணு இப்போ. ஓகேங்க. வரமாட்டீங்க. நான் அறுத்துட்டேங்க பாத்தியா? நீ அறு. இவ்வளவுதானா? விவசாயம் ஈஸியா இருக்கிறது? ஈஸிலாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியல. மழை பெஞ்சாதான் எவ்வளவு சாப்பாடு வரும். சாம், நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டோம். இங்க பின்னாடி நிறையவே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு போயிடலாமா? சோ வந்து இது வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு இது வந்து தேவையா இருக்கும். ஆமா. அண்ட் இது மட்டுமே நம்ம எடுத்துட்டு போய் நம்மளோட டாஸ்க் ஆரம்பிப்போம். ஓகேவா? பாவம் அந்த அம்மா கட் பண்ணி கொடுக்கறது, இவங்க வந்து நெல்லை வந்து அரிசி ஆக்கி எடுத்து வைப்பாங்க நினைக்கிறேன். செஃப் அவங்க ஏமாத்துவாங்கன்னு தான் நீங்க கேமரா எல்லாம் வச்சு அமிச்சிங்க, ஆனா இதுலயும் ஏமாத்துறாங்க. இல்ல, அங்கேயும் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்றாங்களே. பரவாயில்ல, ரொம்ப சப்போர்ட்டிவா நீங்க இருக்கு. நல்லா சப்போர்ட் பண்றீங்க. இல்ல, இவ்வளவு தூரம் போய் அவங்க பண்றதே கஷ்டம் இல்லையா ஷெஃப்? விட்டுதான். அதான் அந்த ஷெஃப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து பயங்கர, அந்த ஹாட் பாத்தீங்கன்னா பயங்கர அப்படியே இருப்பாங்க. சரி, நம்ம பசங்கன்னு சின்ன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க ஃபீல்ட்ல, இவங்களை இறங்கி பார்த்தா சின்ன பார்க்கறாங்க. பிள்ளைங்க மாதிரியா தெரியுது. சரி, ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாத்துலாம். சரி. செஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த டாஸ்க் பார்த்து கொடுத்தீங்களா? நாங்க குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க மாட்டோம்ட்டு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க பாத்தீங்களா, வேலை கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உண்மையாலுமே 2 மணி நேரம் அடுத்த நமக்கே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நாள் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். விவசாயிகள் எல்லாம் கிரேட் தாங்க இல்லைங்களா? உண்மையாலுமே செஃப் வீட்ல வந்து வெங்காயம் கூட அரிஞ்சது இல்ல செஃப். இங்க வந்து இந்த 2 மணி நேரம் நொந்து போயிட்டோம். மேக்கப் எல்லாம் ஊத்தி போச்சு. ஓகே சார், இப்போ என்ன பண்ணோம்? இப்போ இது அடுத்த கட்டமா வந்து நெல்லு நல்லா குத்தி பச்சரிசி ஆக்கி நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணி கொண்டு போறோம். அந்த அக்கா அங்கே ரெடி ஆயிட்டாங்க. வந்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன கதை விட்டாங்க வண்டி விடுற. அத பக்கத்திலே 10 நிமிஷத்துல போய் கடையில வாங்கிட்டு வந்துருவேன்னாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்னால அவங்க களத்துல இறங்கி அதெல்லாம் நல்லா அறுவடை பண்ணி இப்ப அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கம்பி கட்டுற கதைலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க பாருங்களேன். அடுத்த வீடியோ ப்ளீஸ். இப்ப நம்ம எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் நெல்லு தனியா எடுத்து உரல்ல போட்டு குத்தி அப்புறம் பொங்கல் வைக்க போறோம். அரிசி எடுத்து நாங்க இங்க வைக்க போறது இல்ல, எடுத்துட்டு போயிட்டு நாங்க செஃப் கிட்ட கொடுக்க போறோம். ஆமா,
நெல்லு நாங்க அடிச்சு தனியா எடுத்துக்கின்னு வரோம். அதுக்கப்புறம் குத்தி நான் அரிசி எடுத்துக்கலாம். ஓகே நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க பாரு. இது எதுக்கு பண்றோம்? நெல் இது குத்தணும். அது குத்தணும். உரல்ல போட்டு குத்தி அரிசி எடுக்கணும். இப்படி பண்றீங்களா? அது எதுக்கு? அது படிக்கிறாங்க. சுத்தமாவணும் இல்லையா நெல்லு? அந்த அழுக்கெல்லாம் போயிடணும்னா நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, நான் உங்களை தான் ஆமா கேட்கணும். ஆமா ஷெஃப், நான் ஒத்துக்கிறேன். அதை வாங்கி புடைக்க ட்ரை கூட பண்ணல. இன்னொரு விஷயம், அழுக்கு எடுக்கிறாங்களாம். உரல்ல போட்டு குத்தி அப்புறம் தான் அரிசி எடுத்து தான் அப்புறம் பொங்கல் வைக்க முடியும். இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு ஒரு அரிசிக்கு. ஆமா. நம்ம கடையில ஜாலியா போய் வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு ஏதோ டூருக்கு கூட்டு போற மாதிரி ஜாலியா வந்தவங்க. என்னங்க இது நெல்ல எடுத்து இவ்ளோ வேலை பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து வந்து இது நீங்க வந்து என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் குத்தணும். உரல்ல போட்டு இவ்ளோ தெரியுமா உனக்கு? தெரியும், ஏன்னா இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. செஃப் ஆன் தி வே செஃப். வாங்க போலாம். ஓகே வாங்க. வாங்க. ஓகே நம்ம உரல்குள்ள போட்டுறலாமா? போட்டுடலாம். வாங்க போடுங்க. அப்படியே 2 பேர் கொட்டுங்க பாப்போம். சூப்பர். அக்கா என்னதுக்கா இது ஃபர்ஸ்ட்? இது உலக்க. ஆ இது போட்டு இது குத்துனாதான் அரிசி வரும். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம். எப்படிடா? நாங்க நல்லா சூப்பரா? பண்றோம்ல. இப்படி குத்துனா ஆகாது. இங்க மட்டும் நான் அசிங்கப்படல நினைச்சேன். எல்லா அதுவும் இடத்துலயும் பட்டாச்சு. வாங்க. நாங்க கத்துக்குறோம்க்கா நின்னு. இப்ப அவங்க பண்றாங்கல்ல, செஃப் நமக்கு டாஸ்க் கொடுத்தப்ப நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீ அதை வாங்கி பண்ணு பாப்போம். என்னங்க அரிசி எல்லாம் பாவம் வேஸ்டா போயிருமே. சரி ட்ரை பண்றேன்க்கா. ஏய் ஏய் ஏய், ஐயோ, என்ன அரிசி ஏதோ குடிக்க பேட்ல பால் போட்டு விளையாடிட்டு இருக்க. அரிசி கிலோ எடுத்துச்சு. அவங்க எப்படி அப்படி தூக்கி போட்டாங்க அது மாதிரி. வா இப்ப பாருங்க. நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க, வேற வா, லெவல். நான் கரெக்டா தானமா பண்றேன். சூப்பர். சரி ஓகேக்கா இது நம்ம வாங்கிட்டு நம்ம போயிடுவோமா? வாங்கிட்டு போயிடலாமா? தாங்க. இது புது நெல்லா இருக்கு. அரிசி தூளா போயிடுச்சு. 2 போயிடுச்சு. ஓ ஓகே, எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு போதும் இதுவே. ஃபைனலா நம்ம அரிசியை எடுத்தாச்சு பாத்தீங்களா? உண்மையாலுமே ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் இது நமக்கு வந்து பண்ணி ஆமா, கொடுத்துருக்காங்க. அரிசின்றது ரொம்ப உங்களோட முக்கியம். உதவி இல்லைன்னா இது எங்களால பண்ணிருக்கவே சுத்தமா முடியாது. பண்ணி முடியாதுக்கா. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஹாப்பி ஹாப்பி பொங்கல் நீங்களும் சொல்லுங்க எங்களுக்கு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி ஹாப்பி பொங்கல். பொங்கல். ஓகே நம்ம செஃப் கிட்ட போலாமா? வாங்க போவோம். செஃப் ஆன் தி வே. நீங்க அரிசி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் வந்து பண்ண வேலை எல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. இவங்க எதுவுமே செய்யல. சும்மா டைம் பாஸ் பண்ணி அவங்க கிட்ட அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் செஃப் தள்ளு 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 தள்ளுன்னு. இன்னொரு டாஸ்க் அவங்க 2 பேருக்கும். பக்கத்துல மாடு இருக்குல்ல, அந்த மாட்டுல போய் பால் கறந்து நீங்க எடுத்துன்னு வாங்க. பொங்கலுக்கு வந்து பால் தேவை, கரெக்டா கறந்து எடுத்துன்னு வரணும். அதுல யாரும் ஏமாத்தக்கூடாது, சரியா? ஆமா, இந்த டாஸ்க் நமக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்களா இல்ல இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா? நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம நீ ஓவரா வாய் பேசணும் ஒரே காரணத்துக்காக. செஃப் என்னைய நீங்க வந்து சாதாரண நினைச்சிட்டீங்க. சாம்னா சும்மா கிடையாது. நான் ரொம்ப ரகடானவன். நானும் பாக்குறேங்க. போங்க போங்க, எட்டி வதைக்க ரெடியா இருக்கு. போங்க போங்க போங்க. இப்ப பாரு. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. எப்படியா பாட்டு? இதுவெல்லாம் பாட்டு பாடினா எட்டி உடச்சிடும். அதெல்லாம் உதைக்காது. ஊருக்கு போறேன். எனக்கு வேணாம். ஒண்ணு இல்லடா. புது வேணாப்பா. கோவம் அதுக்கு கோவம். உண்மையா என்னால முடியாதுன்னா என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நீங்களே எனக்காக பண்ணி கொடுத்துருங்கம்மா. சரி, எனக்காக பண்ணி கறந்து கொடுத்துருங்க. கொடுத்துறேன். உண்மையாலுமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து நாங்க முதல்ல அறுவடை பண்ணதுல இருந்து நெல் எடுத்து கொடுத்து அதை வந்து அரிசி ஆக்கினதுல இருந்து இப்ப பால் கறந்து வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணீங்க. உண்மையாலுமே நீங்க இல்லைன்னா எங்களால இதை வந்து பண்ணிருக்க முடியாது. செஃப் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எல்லாருமே ஒரு டாஸ்க் தான் பண்ணிருப்பாங்க. நாங்க 2 டாஸ்க் பண்ணிருக்கோம். சோ 2 நாங்க தான் டாஸ்க் பண்ணி இப்பவே சும்மா அப்படியே சும்மா மாவீரம் பாரு எப்படி வரோன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நன்றி. போலாமா? போலாமே. நானே பால் கறந்து நானே நெல் எடுத்து உடைச்சி எல்லாம் எடுத்து வந்து சொல்லி கதை விடுவாங்க. ஆனா என்ன விடுறாங்க பார்க்கலாம். அதான் பாப்போம். ப்ளே பண்ணுண்ணா.
கொடுத்த டாஸ்க் என்னன்னா கரும்பு வெட்டி வெள்ளம் செய்யறது. ஸோ அதோட பிகினிங் ஸ்டேஜ் தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம கரும்பு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய எல்லாமே பேர் தெரியும். வந்துட்டு கரும்பெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்ம பங்குக்கு நம்மளும் கரும்பை வெட்டி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். Okay. அருவாலை இப்படியே நம்ம வெட்டிட்டு இருந்தா 2 நாளாகும் போல. அது மட்டும் இல்லாம நம்ம உள்ள நுழைஞ்சோமே, நுழையும் போதே கையி காலெல்லாம் அப்பயே சொன்னால அது ஈஸியா இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனா வந்து கையில ஃபுல்லா முள்ளா குத்தி இருக்கு. ஸோ இப்படியே போனா சரி ரத்த வராது. குளத்துல தான் போகணும். நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவங்க வந்து ஆல்ரெடி போயிட்டாங்க. நம்ம போய் ஏரியில வந்துட்டு தான் எடா நம்ம கரும்பை எடு. இதாங்கக்கா, உங்க ஆயுதத்தை வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எங்க போறோம்? அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த ப்ராசஸிங் தான். ஆமா, நேரா போய் வெள்ளத்தை செய்யறோம். ப்ராசஸ் பை ப்ராசஸா போலாமா? போலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேரு? சந்தோஷங்க. ஓகேண்ணா, நம்ம இப்ப வந்துட்டு கரும்பெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமாங்க. அடுத்ததான் நம்ம என்னென்ன பண்ண போறோம்? அது கரும்புல இருந்து சாறு எடுக்க போறோம். ஓகே. சாறு எடுத்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல அதை கொதிக்க வச்சோம்னா வெள்ளமா மாறிடுங்க. அவ்வளவுதானா? ஆனா இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு, பண்றது மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகும்? டோட்டலா ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுங்க. ஒரு 40 கிலோ வெள்ளம் எடுக்கணும், 4 மணி நேரம் ஆயிருங்க. கரும்பு வந்து இப்ப அன்லோட் பண்ணிட்டு இருக்கோம், இறக்கி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சாறு பிடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கும் போது நம்ம ரோட் சைடில் ஒரு மிஷின் பார்த்துருக்கோம்ல, அதே போல் பெரிய மிஷின் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் தான் இவங்க வந்துட்டு சக்கை தனியாக ஜூஸ் தனியாக எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஜூஸ் வந்து அடுத்த ஒரு பெரிய மிஷினுக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பாகா எடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வெள்ளமாக கிடைக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ப்ராசஸாக. இதில் வந்து இந்த சக்கை தனியாக வெளில வந்து விழுந்துடும். அதே போல் இந்த ஜூஸ் வந்துட்டு அடியில் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் தேங்கிடும். என்ன பண்ணுறீங்க ஜாஸ்? பியூர் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கியா? ஸோ இதுதான் அது. குடிக்கிறியா? இல்லை நோ ப்ராப்ளம். நீங்கள் சரி, ஓகே. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பைப்லேருந்து இங்கே ஸ்டோர் ஆகி ஸோ இந்த கொப்பரையில் தான் வந்து திரும்ப ஸ்டோர் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் சொன்னால 1.5 hours ஆகும். ஸோ ஃபைனலி இன்னும் 1/2 hour தான் இருக்குது. 1/2 hour முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வந்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் நெஞ்ச வீராப்பெல்லாம் இல்லப்பா, நீங்க ஏகப்பட்ட வீராப்பு நீங்க விட்டுருக்கீங்க. 10 நிமிஷத்துலயே வாங்கிட்டு வந்துரும். வரலாம், பார்க்கலாம். இவ்வளவு போங்க. பேசுனாங்க முதல் ரவுண்ட்லயே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி கலப்பில மாறுது. ஆமா, 3 பேரும் என்ன மாதிரி பேசுறாங்கப்பா. ஆமா, நான் படத்துல தான் பார்த்தேன். நான் போயிட்டு வீரமா போயிட்டு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வரேன் ஷேஃப் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இங்க பார்த்தா தெரியுது ஆரம்பமே வேற மாதிரி இருக்குன்னு. பாத்தீங்களா? ஒவ்வொரு கோட்டிங்கா அப்படியே கலைஞ்சிட்டே ஆயிட்டாங்க. வேலை செய்ய செய்ய முதல் கோட்டிங் கலைஞ்சிருச்சு, அடுத்த கோட்டிங்கும் கலையறத பாத்துருவோமா? பாத்துடலாம். நான் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? இந்த வெள்ளம் செய்யற ப்ராசஸ்க்காகவே நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டேன். நம்ம செஃப் எல்லாம் வந்துட்டு நமக்கு டாஸ்க் கொடுத்து அனுப்பிட்டாங்க, செஞ்சு உங்க கையால எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா இருக்கேன். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கைலாம் இருக்குல்ல, அந்த சக்கையை வந்து எரிக்கிறது கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு வழியா நம்ம 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணி எப்படா பாகு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்தோம். இப்போ வந்து ஃபைனலா அந்த நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, பக்காவா ரெடி ஆயிடும். ஓகே. ஆனா நாங்களும் இது ஒரு டைம் கிண்டலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சிவஸ்ரீ? ஆமா, நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு, பட் கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது. ஸோ இப்போ நாங்க வாங்கி பண்ணும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. ஏன்னா அதோட அனல் வந்து அடிச்சுட்டே இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு, ரொம்ப அனலாவும் இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். நீங்களாம் நிக்க கூட முடியல. எப்படி நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்க? விவசாயோட நிலைமை இதுதாங்க. சரி, இதுக்கு எவ்வளவு நீங்க வந்துட்டு எவ்வளவு இன்கம் வரும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா கிடைக்குங்க அதிகபட்சமா. 5 ரூபாய் தானா? 5 ரூபா. அப்போ வந்து 4 மணி நேரமா மார்க்கெட்ல ஹோல்சேல்ல பாத்தீங்கன்னா 50 ரூபா ரேட்டு போதுங்க. நம்ம உற்பத்தி செலவு கரும்பு தோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 45 ரூபீஸ் வந்தது. 45 ரூபா. 45 ரூபா ஒரு கிலோ வெள்ளம் உற்பத்தி பண்றது செலவாயிருங்க. இந்த 5 ரூபா தான் கிடைக்குங்க. ஒரு ஏக்கர் எங்களுக்கு கரும்பு போட்டோம்னா ஒரு 3 டன் வெள்ளம் கிடைக்குங்க. லாபம் எவ்வளவு கிடைக்கும்ன்றீங்க? ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் அதிகபட்சம் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த நாங்க விசிட் பண்றோம். நிறையவே கத்துக்கிட்டோம். இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி இதை பண்றீங்க, நாங்க எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா. இதுக்கு அடுத்த ப்ராசஸா தான் நம்ம வந்து வெள்ளம் வந்து செய்ய போறோம். ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஓகே, பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ வந்து இதை ஊத்த போறாங்க. இதுல
இதுல ஊத்துறதுனால இந்த ஜல்லடையில வந்துட்டு இருக்க- எல்லாமே ஸ்டோர் ஆயிடும், கீழே வந்துட்டு பியூரா அந்த ஆமா அந்த தூசிலாம் மட்டும் வந்து store ஆகும். போயிடும். ஸோ அதனால பியூரான நம்ம வெல்லம் கிடைக்கும். செஃப் இன்னைக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம எங்க 2 பேரையும் வந்துட்டு இந்த மாதிரி நீ இந்த டாஸ்க்கை முடிச்சாதான் வந்துட்டு உனக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க. நான் என்னமோ நினைச்சேன் ஸோ பொங்கல் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஆமா, இருந்தாலுமே வந்துட்டு இதை நான் பண்ணதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்மளே ட்ரை பண்ணி நம்ம கையாலே செஞ்சு எடுத்துட்டு போக போறோம். ஓகேவா? ஒரு வழியா நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நம்ம அண்ணன் செய்யும் போது நம்ம கூட இருந்து செஞ்ச நம்மளும் உதவி வெள்ளத்தை செஞ்சு ஆமா. நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டு ஸோ வந்து வெள்ளத்தை வந்து நாங்க எடுத்துட்டோம். ஸோ வந்து அண்ணா உங்க கையிலே கொடுத்துருங்கண்ணா. நீங்களே வாங்கி நீங்க உருட்டின உருண்டை ஆமா நாங்க உருட்டின நீங்க தான் செய்தது இது. நல்லா செய்தீங்க, பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நம்ம கொடுத்த டாஸ்க்கை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ உங்க எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒண்ணா நன்றி. ஓகே, நம்ம செஃப் நோக்கி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், போலாமா? சீக்கிரம் வாங்க. உங்க நேரம் வந்து கொடுத்த அந்த 2 to 3 மணி நேரம் டைம் கொடுத்தோம், அதுக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்தால் தான் இங்கே நான் பொங்கல் வைக்க முடியும், ரைட்டா? ஆமா நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், இங்கே லேட் ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டில் போய் பொங்கல் வைக்கணும், இன்னைக்கு ஜெயடிவியில் பொங்கல் வைக்கிறோம், அடுத்து நம்ம போய் ஜாலியாக கொண்டாடணும்ல. ஆமா செஃப். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து அடுத்த பார்க்கலாமா? குரூப் யாரு? ஜீவா மற்றும் சந்தியா. சந்தியா. பொங்கல் பானை செய்யற இடத்த நம்ம ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பானையை நம்ம எப்படிலாம் செய்ய போறோம் அப்படின்றத வந்து எனக்கே வந்து அப்படி கற்பனை நிறைய வந்துட்டு இருக்கு. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பானை செய்யற பிளேஸை வந்து நம்ம ரீச் ஆயிடலாம். Yes. பானை எப்படிலாம் செய்யலாம், என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். போய் பாத்துடலாமா? பானையை செய்யறோம், டாஸ்க்ல ஜெயிக்கிறோம். இங்கதான் இந்த வீடு தான். சோ நம்ம வந்தாச்சு, வா போலாம். ஐயா வணக்கம். ஐயா அதாவது ஜெயா டிவில இருந்து நம்ம ஊரு பொங்கல் ஷோக்காக பானை செய்யறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பானை செய்ய என்ன பண்ணணும் ஐயா? மண்ணு காய வச்சு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றணும். இப்போ பானை தொட்டியில் ஓகே தொட்டி கரைச்சி நல்லா காஞ்சி பிறகு எடுத்து போட்டு மணல் போட்டு மெரிச்சு ஓகே நல்லா ஐட்டமாக மெரிச்சு பானை செய்யணும். ஓகே. இந்த மண்ணு வந்து நம்ம எவ்வளவு நேரம் மிதிக்கணும்? ஒரு மணி நேரம் மறிக்கணும். 1 மணி நேரம் மிதிச்சதுக்கு அப்புறமா தான் பானை செய்யற பதம் வருமா? ஆமாம் ஆமாம். ஓகே, நானே மெதிக்கட்டுமா? ஆ ஓகே, சூப்பர். எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் தனியா கோர்ஸ் போய் படிக்கணும் தெரியுமா? ஓ, இதுக்காக அப்படி என்ன கோர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க? அது சொன்னா புரியாது. இவ்வளவு பேசுறல, நீ மேய்ச்சி காட்டு மண்ண பாரு இப்ப நான் எப்படி மெரிக்கிறேன்ட்டு. இப்படி வா. ஏறும் போது தடுமாற்றம். மிதிங்க. என்ன இது காலெல்லாம் ஒட்டுது? ஒட்டதான் செய்யும். இதுக்கு தான் கோர்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சரி, நானும் போய் அந்த கோர்ஸ் போய் கத்துட்டு வரேன். நீயே கத்துக்கணும். மிதிச்சிரு, நான் போய் அந்த கோர்ஸ் கத்துட்டு வரேன். வெதி அப்படிலாம் எஸ்கேப் ஆக விட மாட்டேன். தாத்தா கரெக்டா மிதிக்கிறாங்களா தாத்தா? நான் சொல்லி கொடுத்தா மாதிரி மிதிக்கிறாங்களா தாத்தா? அதாவது நீ சொல்லி கொடுத்த. ஆமா. இது மெரிக்கும் போது மண்ணு போட்டுட்டே இருக்கணுமா? ஆமா. ஓகே, அது போட்டாதான் வந்து அந்த பதம் வரும். ஓகே, இந்த மண்ணெல்லாம் வந்து நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க? தாங்கள் இந்த இடத்துல வாங்க. தாங்கல். ஓகே, இங்க பக்கத்துல கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அதாவது மண்ணு மிதிச்சாங்களோ இல்லையோ, ஆனா எங்கேருந்து மண் எடுத்துன்னு வர்றீங்க, அது எப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் ஆனா வேலை செய்யலாம் கூட சில விஷயங்களை கேட்கறாங்க. அது ஏன் கேக்குறாங்கன்னா, போற வழியில அப்படி எடுத்து போட்டு போயிடலாம் இல்லையா ஈஸியா, அவங்க பண்ணாம, அதனால கேக்குறாங்க. செஃப், உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காம? நான் பாட்ரி நான் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க? அதனால அதான் எல்லாம் தெரிஞ்சவங்க அமைதியா இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. அதான் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாத்துருவோம். அடுத்தது ஐயா, ரொம்ப நேரமா மெச்சிட்டு இருக்கோம். இந்த பதம் போதுமா ஐயா? போதும், போதும். அப்பா போதுமா? ரெடியா தப்பிச்சுட்ட அதானே? நானா தப்பிக்கல, தெரியும்ல கோர்ஸ். அதாவது இப்ப தப்பிச்சுட்டேன்னு நினைக்காத, பானை செய்யறதுல மெயினா இருக்கு. ஐயாக்கு கத்து கொடுத்ததே நான் தான். நீங்க வேற. ஓ, நீங்க கத்து கொடுத்தீங்க? ஆமா, அந்த கோர்ஸ் சொன்ன ஞாபகம் அந்த இல்லையா? கத்து கொடுத்த முகராசி அதோ இப்ப பாக்குறேன். ஐயா, ஒரு வழியா மண்ணு மிதிச்சாச்சு. கொஞ்ச நேரம் எங்களால மிதிச்சதுக்கே எங்களால கால் வலி தாங்க முடியல. இத்தனை வருஷமா நீங்க மண்ணு மிதிச்சு அழகா இந்த பானையை வடிவமைக்கிறீங்க. பெரிய உங்களுக்கு தேங்க்ஸ் ஐயா. கண்டிப்பா உண்மையிலே சூப்பர் ஐயா. இப்ப நாங்க மிதிச்ச மண்ணு பானை செய்யறதுக்கு போதுமல்ல ஐயா? போதும். ஓகே, அப்ப பானை செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? வாங்க ஐயா போலாம். முதல்ல என்ன ஐயா பண்ணணும் பானை செய்ய? முதல்ல மண்ணு போட்டு ஆ பின்னிட்டு நம்ம தூக்கணும். ஓகே, கை செய்யணும். ஐயா நல்லா பண்றீங்க. இதுல அதிகமா தண்ணி சேர்த்தா என்ன ஆயிடும்?
அதிகமாக தண்ணி வந்து பானை சரியாக வராது. ஓகே, அப்ப நம்ம தேவையான அளவு தான் தண்ணி மண் எடுக்கணும். ஐத்து வந்தால் தான் பானை வரும். ஓகே, மண்ணு கரெக்டான பதத்துல வச்சாதான் அந்த பானை ஆமா, கரெக்டா ஆமா. வரும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஐயா, நானும் பானை செய்ய முயற்சி பண்ணலாமா? பண்ணலாங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓகே, லைட்டா. ஓகே, இப்போ நீங்க ட்ரை பண்றீங்களா? இதுவும் நல்லா இருக்கே. ஃபினிஷிங்ல சூப்பரா பானை செய்றோம், டாஸ்க்ல ஜெயிக்கிறோம். சீக்கிரம் ஜீவா, நமக்கு டைம் இல்ல. சோ நம்ம சீக்கிரமா முடிச்சு நம்ம டாஸ்க்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஐயோ, ஐயா, பானை எனக்கு சரியா வரல. நாங்க போட்டியில ஜெயிக்கணும், அதனால நீங்களே பண்ணி கொடுத்துறீங்களா? ஓகே, ஐயாவே பண்ணுவாரு. உங்களுக்கு தேவையான உதவிலாம் நாங்க பண்றோம். அம்மா ஐயா, உங்களால முடியும் ஐயா. வேற லெவல்யா நீங்க. ஐயா ரெடி ஆயிடுச்சா? ஏ சூப்பர், நம்மளோட பொங்கல் பானை அருமையா தயாராயிடுச்சு. ஆமா, ஆனா ஒண்ணு, அதாவது பானை ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இது கொஞ்ச நேரம் காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து தட்டை எடுத்துட்டு போகணும். கரெக்டா ஐயா? பாத்தியா நான் எவ்வளவு கத்துக்கிட்டேன் பாரு. பானை காட்டுறீங்களா? எங்களுடைய பானை பாத்தீங்களா? செமையா இருக்குல்ல? ஆமா, அப்படியே இந்த தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி ஆற்றுல இருந்து சேர்த்து செஞ்ச இந்த பானை அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம பானை அழகா வந்துருச்சுல்ல? ஆமா ஆமா, உண்மையாலே வந்துட்டு பானை செய்யறது வந்து எவ்வளவு கஷ்டம்னு வந்து இத்தனை நாளா நமக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த மண்ணு மிதிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் வந்து பயங்கரமான கஷ்டம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பானை உருவாகிறதுக்கு 5 பூதங்கள் துணை இருந்தாதான் உருவாக முடியும். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா வந்து இதுல மண்ணு, தண்ணி, காய வைக்கிறதுக்கு காத்து, சுடுறதுக்கு நெருப்புன்னு 5 பூதங்களும் ஒன்னா சேர்ந்த ஒரு வடிவம் தான் இந்த பானை. கண்டிப்பா, நம்ம உழைப்புக்கெல்லாம் இந்த பானை கிடைச்சிருச்சு. சூப்பர். ஓகே ஜீவா, நீ ஒண்ணு கவனிச்சியா? என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 3 பேர் டாஸ்க்கு வந்திருக்கோம். ஆமா, ஓகேவா? ஒருத்தவங்க வந்து வெல்லம் ரெடி பண்ண போயிருக்காங்க, போயிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அரிசி ரெடி பண்ண போயிருக்காங்க. போயிருக்காங்க. பட் அதெல்லாம் விட ஒன்னு இருந்தா மட்டும்தான் பொங்கல் செய்ய முடியும். ஒண்ணு இருந்தா பானை. ஆமா, நம்ம பானை இருந்தாதான் அவங்களாலேயே பொங்கல் செய்ய முடியும். கரெக்டா? இந்த பொங்கல் நம்ம கையில, பானைய கொண்டு போறோம், பொங்கலை ஜாலியா செலிப்ரேட் பண்றோம். நாங்க அங்க போய் செலிப்ரேட் பண்றோம், நீங்க வீட்ல இருந்தே பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. ஐயா, தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா, உங்களுக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, டைம் ஆயிடுச்சு, புறப்படுவோமா? புறப்படுவோம். இன்னைக்கு வந்து சில ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி அந்த மண்பானை ரெடி பண்றது அந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு மண்பானை செய்யற இடமா இருக்கட்டும், விவசாயம் பண்ற இடமா போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு வந்து ஜெயா டிவிக்கு ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பா நம்ம டீம் அங்க போனதுக்கு தேங்க்யூ ஜெயா டிவி. ஓகே, இப்போ இந்த 3 பேர் வந்து டாஸ்க் நம்ம பார்த்தோம். ஆமா. 3 பேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ வரட்டும், சீக்கிரம் வாங்க. உங்க நேரம் வந்து கொடுத்த அந்த 2 to 3 மணி நேரம் டைம் கொடுத்தோம், அதுக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்தா தான் இங்க நான் பொங்கல் வைக்க முடியும். ரைட்டா? ஆமா, நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இங்க லேட் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வீட்டுல போய் பொங்கல் வைக்கணும், இன்னைக்கு ஜெயா டிவில பொங்கல் வைக்கிறோம், அடுத்து நம்ம போய் ஜாலியாக கொண்டாடணும்ல. ஆமா செஃப். சீக்கிரம் வாங்க. ஓகே செஃப், நம்ம டிவில இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட டீம் எல்லாம் போய் என்னென்ன அடாவடி பண்ணாங்க, என்னென்ன நம்ம எல்லாம் பேசின பேச்சுக்கு வந்து என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதையும் பார்த்தா இதனால சூப்பரா பண்ணாங்க இல்லையா? சூப்பரா பண்ணாங்க. இங்க பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுது 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமா, நீங்க சொல்லுங்க செஃப், எப்படி பண்ணாங்க? ஃபீல்டுல இறங்கி அவங்க பார்த்தாதான் அந்த கஷ்டம் தெரியும். பிளஸ் வந்து எல்லாரும் அந்த ஒரு அரிசி வர்றதுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த பேசிக்ல இருந்து அவங்க பாத்துருக்காங்க இல்லையா? சூப்பர். இருந்தாலுமே வந்து நல்லா பண்ணாங்க. சூப்பரா நம்ம டீம் எல்லாம் பண்ணாங்க, பயங்கரமா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ரெடி, எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் தான் இல்ல, அதை கொண்டு வந்து அவங்களும் ரெடியா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் நம்ம கூப்பிடலாம். இஜாஸ் மற்றும் சிவஸ்ரீ வாங்க. சூப்பர், வெள்ளத்தை கொண்டு வந்துட்டீங்க, சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி. அடுத்து ரித்தியும் சாமும் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் ரித்தி அண்ட் சாம். சூப்பர், ரித்தி சாம் வந்தாச்சு. சரி, எங்க திருடின்னு வந்த? திருடிட்டுலாம் வரலங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கடைக்கு போனா அதை 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ வாங்கிட்டு வருவேன். இப்பெல்லாம் வாங்கல, நான் போய் செய்ய விட்டுட்டாங்க. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். அங்க அடிபட்டிருக்கே. சரி, நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? நான் கேள்விப்பட்டேன் ஊர்ல ஏதோ ஆயா டீ போட வச்சு இந்த பாலை திருடினு. இல்ல நானே போய் நானே கையால கறந்து ராமராஜன் வெட்டி உதைச்சாச்சு. நீ கறந்த, கஷ்டப்பட்டு கறந்தாரு. பார்த்தேன், மாடு எட்டு ஒதுக்கும் போது பார்த்தேன். அந்த அம்மா கஷ்டப்பட்டு கீழே உட்காந்து பால் கறந்து கையில கொடுக்குறது. நான் கறந்தேன் அப்படி சொல்லி கையில தூக்கிடுது நீ. சரி, ஓகே, இப்ப
2 டீம் வந்தாச்சு, 3வதா ஒரு ஜீவனை ஆமா, அந்த ஜீவனை நிக்கிறாங்க. கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா இங்க ஐக்கியம் ஆயிடுவாங்க. அடுத்து அப்படியே நம்ம பொங்கல் செய்யறதுக்குள்ள ஐக்கியம் ஆயிடலாம். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ஜீவா அண்ட் சந்தியா. அதாவது நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், பானை வாங்க போனா கண்டிப்பா யாரும் விலை பேசாதீங்க. நம்ம ஈஸியா நினைக்கிறோம் பானை வந்து பானை தானே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செய்யறாங்க. சோ அது சுடுறதாகட்டும், அந்த ஷேப் வரதுக்கு அவங்க கஷ்டப்படுறதாகட்டும், அந்த மண்ணை பிசைஞ்சு அதை மெரிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க பண்ணும்போது தான் அங்க ஈஸியா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம்டா அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ பானை மட்டும் கிடையாது, விவசாயிங்க பண்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம பேரம் பேசாம வாங்குறது தான் நல்லது. அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இப்போ பொங்கல் செய்யறதுக்கு எல்லாமே தயாரா இருக்கு, அடுப்பு ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. செய்யறதுக்கு நீங்களும் ரெடியா இருக்கீங்க, சாப்பிடறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். சோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஃப்? சரி, ஓகே, ஆரம்பிச்சலாம். ஆக்சுவலா இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் எல்லாரும் செய்வாங்க. ஆமா, நம்ம முதல் நாள் பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்வாங்க. நம்ம விவசாயத்துக்கு பச்சை அரிசி, அதாவது வேக வைக்காத அரிசியை வேக வச்சு அதுல ஒரு வெல்லம் வச்சு தான் சாமி படைப்பாங்க. 2வது நாளோ இல்ல அன்னைக்கு ஈவினிங்கோ இதுல அடிஷ்னலாவோ அப்பதான் சக்கரை பொங்கல் செய்வாங்க. பட் இருந்தாலும் இந்த நல்ல நாள்ல ஒரு இனிப்பு பலகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். சக்கரை பொங்கல் ஆரம்பிக்கலாம். இந்த பானை சொல்லும் போது நம்ம முன்னாடி கூட பானை வச்சிருக்கோம். இருந்தாலும் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஒரு கோலம்லாம் போடுவாங்க. ஆமா. அந்த மாதிரி சின்னதா பிரஷ்லாம் வச்சிருக்கோமா, அழகா ஒரு கோலம் போடுங்க. ஆரம்பிச்சலாம். ஓகே, சரியா? ஓகே, ஆரம்பிங்க. பொங்கல் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் என்ன செஃப்? ஓகே, பேசிக்கா வந்து பொங்கல் பண்ணும்போது இவங்க அரிசி எடுத்து வந்திருக்காங்க, வெள்ளம் எடுத்து வந்திருக்காங்கல்ல. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1 மடங்கு இருக்குன்னா 2 மடங்கு வெள்ளம் இருக்கணும். அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது 2.5 மடங்கு வைக்கலாம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு வைக்கும்போது ஒரு 3 மடங்கு தண்ணி, 1 கப்புக்கு 3. ஸோ அரிசியை போட்டு கொஞ்சம் அதாவது தண்ணியை கொதிக்க விட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அப்புறம் அரிசியை போட்டு கொஞ்சம் வெந்து வர டைமில் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இப்போ மண்சட்டி வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றியாச்சு, அரிசி எல்லாமே ஊற வச்சு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த மஞ்சள் கட்டுவாங்க. ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க. ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சள் இஞ்சி, ஏன்னா இப்போ வந்து விவசாயம் பண்ணும்போது நமக்கு மஞ்சளும் இஞ்சியும் புதுசாக வரும். ஸோ அந்த மஞ்சள் இஞ்சியை நம்மளோட பானையில் மங்களகரமாக நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி கொதிக்கும் போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஆட்களும் ஒவ்வொரு பிடி நம்ம வந்து அரிசி போட்டு பொங்கல் பண்ணிடலாம். அவ்வளவுதான், அப்படியே ஆரம்பிச்சு நீங்க பண்ணுங்க. கொடுங்க மஞ்சள். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொங்கி வரும்போது குலவை. குலவை. ஓகே செஃப், இப்போ பொங்கல் செய்யறதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிடலாம். ஓகே, நாங்க அரிசி போடுங்க. இப்போ தண்ணி சூடா இருக்கு, நீங்க போடுங்க ஷெஃப். ஒரு பிடி நீங்க போடுங்க, எல்லாரும் ஒரு பிடி. ஓகே, எல்லாம் சேர்ந்து போடலாம். வாங்க, எல்லாம் சேர்ந்து போடுங்க. இந்த பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகே, இப்போ பருப்பு போடலாம். கொஞ்சம் லைட்டா அந்த ஆவி வருதுல்ல, பருப்பு போடலாமா? ஓகே ஓகே, இந்தாங்க பருப்பு போடுங்க. இது பொங்கலோ போடணுமா செஃப்? இல்ல இதுக்கு வேண்டாம், இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வேண்டாம். போட்டதே போதும். அடுத்து பருப்பு போட்டாச்சு. பருப்பு போட்டாச்சு. கொஞ்சம் அந்த பருப்பு அந்த அரிசி வெந்து வர டைம்ல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஊத்து. பால் ஊத்துறது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊத்தி பண்ணுவாங்க, இல்ல பொங்கி வர டைம்ல பால் ஊத்துவாங்க. ஒருத்தர் ஒரு பழக்கம். அதுக்கப்புறம் வெல்லம் போட போறோம் கடைசியா. செஃப் சரி, பசிக்குது செஃப், கொஞ்சம் சீக்கிரம். பசி இதோ ரெடி ஆயிடுச்சு. சூடாயிடுச்சா செஃப்? ஆகுது. அதாவது 7 பேர் பொங்கலுக்கு வெயிட் பண்றோம். ஆமா, இன்னொரு 5 நீங்க நிமிஷம். ஏதாவது சொல்லுங்க, பொங்கலை பத்தி ஏதாவது சொல்லுங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு போயிட்டு பெரியவங்க கால கீழே விழுந்து 10 அதுக்கு 20 அதெல்லாம் சொல்லலாம், ஆமா, இல்ல, காசு சொல்லலாம். கொடுப்பாங்க. உழுவாங்க, இது காசு வாங்குறதுக்கு, ஆமா. பொங்கல் வாங்குறதுக்கு, காலையில வடை இருந்தாலும் காசு வாங்குறதுக்கு. கொடுப்பாங்க. அப்பதான் நீங்களா உங்க சைடுல எங்க சொன்னாங்களாம் பேச்சுலர்ஸ். இல்ல, கீழ் வீட்டுல ஓனர் வந்து பொங்கல் செஞ்சாங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் என்ன இருக்கும் மேம்? பொங்கல் ஆ. எங்க வீட்ல வந்து பொங்கல் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல சீரியல் பல்பு, ஒரு கல்யாணத்தோட எஃபெக்ட் வந்து பொங்கலுக்கு இருக்கும். நல்ல விஷயம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கு செஃப். இந்த ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அரிசிலாம் வெந்துருச்சு, நல்லா வெந்து மசிஞ்சு வருது பாத்தீங்களா? இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம பால் ஊத்துறோம். பால் ஊத்திரமா? பசியில எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பால் ஊத்துறது, திராட்சை போடுறது, எல்லாத்தையுமே. பொங்கல் பொங்க போது மேல ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ரெடியா இருங்க எல்லாருமே. கமான். அந்த அடையாளம் வெளியே வா. வந்துட்டா. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலும் பொங்கிருச்சு. இதே மாதிரி வந்து எல்லாரோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்மைலும் ஹாப்பினஸும் பொங்கி வழியணும். எல்லா ஃபேமிலியும், நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம ஃபேமிலியும் சரி, எல்லாருக்குமே
ஹாப்பினஸ் அப்படியே நிறைஞ்சு வழியணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் இந்த கடவுளுக்கிட்ட. தேங்க்யூ. ஓகே செஃப், இப்போ வந்து பால் பொங்கிருச்சு, நம்ம அடுத்து என்னென்ன பண்ணணும்? வெல்லம் போட்டிருக்கோம். ஓகே. வெல்லம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். நல்லா வெந்திருக்கா சாதம்? ஆமா. நல்லா கொஞ்சம் இந்த டைம்ல வந்து தாளிச்சு கொட்டுவாங்க, நம்ம அப்படியே கூட கொட்டி பொங்கல் கம்ப்ளீட் பண்ணலாம், ஒன்றும் தவறுதில்ல. கொஞ்சம் வாசனைக்காக அந்த நெய் நெய் எடுத்துட்டு வா. முந்திரி பருப்பு பாத்துங்க. என்ன செஃப் இன்விசிபிள் முந்திரி குத்துருக்கீங்க? செஃப் அவங்க தீர்த்தம் நினைச்சு எல்லாம் தலையில தேய்ச்சிக்கிறாங்க செஃப். பட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிருச்சு நம்ம பொங்கல். ரெடி சரி, எல்லாருமே எது காத்திருந்தோமோ அது இப்ப வந்துருச்சு. இப்ப சாப்பிட வேண்டிய தருணம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எங்க கூட கொண்டாடி இருக்கீங்க இந்த பொங்கலை. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக வந்து நம்ம ஜெயாட்டியோட இது 3வது வருஷம். ஃபர்ஸ்ட் வந்து கிராமத்து விருந்து, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கோயிலில் போய் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து எப்பவும் வந்து வாங்கி வச்சு நம்ம சமைச்சு 4 பேர் கொடுப்போம். இந்த வாட்டி நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வெல்லம் அந்த அறுவடை எப்படி பண்ணுறாங்க, விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, அந்த வேலையை பார்த்து வந்து இவங்களும் கூட இருந்து ஒர்க் பண்ணாங்க. அது மாதிரி விளைச்சல் நம்ம நெல், நிறைய பேர் அந்த அரிசி சாப்பிடும் போது சின்ன குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நல்ல ஒரு உதாரணம் இவங்களே சொன்னாங்க. சாப்பாடை வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. அது மாதிரி வேலையே செய்யாம பால் கறந்து வந்த இவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிடுறேன். ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் சாம். வாங்கி பால் அதுக்கப்புறம் அந்த பெரியவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. மண்பானை அழகா வந்து நம்ம டீம் போனாங்க அங்க போய் ஓபி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டீம்னா இவங்க 2 பேர் மண்பானை செஞ்ச டீம், சரிங்களா? கஷ்டப்பட்டு அந்த பானை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, உடையாம பத்திரமா எடுத்துன்னு வந்து உங்க 2 பேருக்கு பெரிய நன்றி. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு செஃப்? யூஸ்வலாக நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம். இந்த தடவை வந்து ஜெயா டிவியில் அதுவும் வந்து நீங்கள்லாம் டாஸ்கோட வந்து டைரெக்டாக வந்து நம்ம கடையில் வாங்கி எதுவும் பண்ணாமல் அந்த ஃபீல்டுலேயே போய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு கிரேட் பொங்கல். சூப்பர். ஸோ எங்க கூட என்ஜாய் பண்ணியிருக்கேன் நம்புறோம். நம்புறல உண்மையாவே என்ஜாய் பண்ணோம் ரியலி. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஜெயா டிவி. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தனித்தனியா சொன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ஆங்கர்ஸ் எல்லாம் நம்ம செஃப்ஸுக்கு வந்து ஒரு போட்டு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா?